ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் லீவ் விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இயருக்கு தேவையான யூனிஃபார்ம்லாம் இப்போ வந்து ஒன்று ஒன்றா இப்போ ஸ்டிச் பண்ண வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் யூனிஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க கஸ்டமரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டாப்பு, பேண்ட்டு, அதுக்கப்புறம் ஷால் வந்து மடித்து தைச்சி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்படியே டேரெக்டாக எடுத்து பின் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ அதையும் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ காலையில் எழுந்திரிச்சு சரி ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு கடகடன்னு ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ 2 யூனிஃபார்ம் வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணி ஆகுது. நம்ம மேக்ஸி லைவ் கிளாஸ் சாரீ கன்வெர்ட் பண்ணுறதுல எடுத்துகிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. நம்ம அதுக்குள்ளே கிளம்பி இருக்கணும். அதனால் சரி இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த ப்ராசஸ் அதுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இந்த கிளாஸ் எடுக்கிறதுலே பார்த்தீங்கன்னா டைம் ஓடிடும். இதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு முடியலை. அதனால் நான் எந்த ட்ரெஸ்ஸுமே ஸ்டிச் பண்ணலை. அதோட ஃப்ரீ ஆகிட்டேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து முத நாள் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸஸ் எல்லாமே கொக்கி கட்டுறதுக்காக கொடுத்துருந்தேன். அது எல்லாமே இப்போ வந்துருந்துச்சு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து கஸ்டமர் நம்மளுக்கு சென்ட் பண்ண ப்ளவுஸஸ்ஸு. 2 கஸ்டமரோட ப்ளவுஸஸ் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சாட்டின் கிளாத் வந்து எடுத்து அனுப்பியிருந்தாங்க. வெளுத்து போகாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால கஸ்டமர் வந்து இந்த ப்ளவுஸு தான் அதிகமாக போடுவாங்களாம். ஸோ அதனால் நம்மளுக்கு எடுத்து அனுப்பியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் எல்லாமே நான் நல்லா தான் போட்டேன். இருந்தாலுமே இந்த சாட்டின் கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சுருக்கமாக காட்டுற மாதிரி இருந்துச்சு. கழுத்துக்கு வந்து ஹெம்மிங் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதேமாதிரி ஹெம்மிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ப்ளவுஸ் கிளாத் மட்டும் அவங்க எடுத்து அனுப்பியிருந்தாங்க. எம்ப்ராய்டரி வந்து நம்ம போட்டிருந்தோம். எப்படி இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் கிளாத்து. ஸோ நம்ம அடித்து திருப்புறதுக்கு தைக்கிறதுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக பண்ணிட்டோம். நெக்லேயும் ஸ்லீவ்லேயும் ஒரே மாதிரி பார்டர் மாதிரி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரியே பண்ணி கொடுத்தாச்சு. ரொம்ப ஒர்க் இல்லாமல் சிம்பிளாகவும் இருக்கணும். சாரீக்கு ஏற்ற மாதிரி சாரீ கலரில் அவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த கலரில் வேணும் அப்படிங்கிற மாதிரி சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம த்ரெட் ஒர்க்லாம் பண்ணி சூப்பராக பண்ணி கொடுத்தாச்சு. இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து அதாவது ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு இந்த ப்ளவுஸை பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங்கு. நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போதும் சரி, இந்த ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணும்போதும் சரி ரொம்பவே ஈஸியாக இருந்ததால் சீக்கிரமாக இந்த ப்ளவுஸோட வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாரியோட ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் லைனிங் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் கழுத்துக்கு மட்டும் அடித்து திருப்புறது, கிராஸ் பீஸ் வச்சு அப்படியே தையல் போடுறது அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு ஹெம்மிங் பண்ணி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இதில் வந்து நம்ம ஹெம்மிங் பண்ணி வச்சுட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் ப்ளவுஸு. இது அவங்க வந்து லேஸ் ஒர்க்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கேட்கல. சும்மா நார்மலாக இருக்கட்டும். ஆனால் இந்த ப்ளவுஸில் மட்டும் என்ன கேட்டிருந்தாங்கன்னா சின்னதாக பஃப்பு, அந்த ஷோல்டர்கிட்ட மட்டும் இருக்குது பார்த்தீங்களா லைட் பஃப்பு, அந்த மாதிரி வேணும். ஒரு நாட்டு வச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரியே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த பஃப் மாடல் கூட அவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஃபோட்டோ வந்து கிளியராக சென்ட் பண்ணிட்டாங்க. அதில் உள்ள மாதிரியே தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க எப்படி ஃபோட்டோ அனுப்புனாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இதோட பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் கொடுத்த ப்ளவுசஸ் எல்லாமே நம்ம வந்து முடிச்சிட்டோம். அடுத்ததாக இன்னொரு கஸ்டமர் வந்து வேறு ஊர்லேருந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணிடுறாங்க. அடுத்ததாக அந்த ப்ளவுஸ் எல்லாத்தையுமே பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணோட மாமியார் வந்து வீடியோ பார்த்து எனக்கு வந்து இந்த ப்ளவுஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்களும் ஒரு 5-6 ப்ளவுஸ் கிட்ட சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மிஷின் எம்ப்ராய்டரி போட்டு அதில் அந்த சுகர் பீட் வச்சு ஒர்க் பண்ணி மெட்டீரியல் அவங்க எல்லா ஒர்க்குமே பண்ணி நம்மளுக்கு அனுப்பிட்டாங்க. இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி மட்டும் கொடுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன ஒரு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் அனுப்பின ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பொண்ணு மாதிரி. அதாவது கல்யாணம் ஆகி இப்போ தான் 1 மாதம் ஆகுதான். ஆள் வந்து சின்னதாக இருப்பாங்க போல். நெக்கெலாம் பார்த்திங்கன்னா இதில் வந்து எம்ப்ராய்டரி போட்டதால் அதில் உள்ள அளவுக்கு தானே நம்ம தைக்க முடியும். அகலத்தை வேணால் கம்மி பண்ணலாம். ஆனால் இறக்கம் அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஸோ இதில் என்ன இருக்கோ அப்படியே தான் நம்ம ஸ்டிச் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸ்டிச் பண்ணி இந்த ப்ளவுஸை இப்படி பார்க்கும்போது நல்லாயிருக்கு. எல்லாமே ஓகே, பார்க்க நல்லாயிருக்கு. ஆனால் கஸ்டமருக்கு வந்து அந்த நெக்கு மட்டும் பெருசாக இருக்கும். இது வந்து நம்மளோட ப்ராப்ளம் கிடையாது. அவங்க எம்ப்ராய்டரி போடும்போது எனக்கு இவ்வளோ அகலம் வேணும், இவ்வளோ இறக்கம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ரெடிமேடில் எடுத்தாங்களா என்னென்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி வந்ததால் நம்ம அதில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் நெக்கில் மட்டும் ரொம்ப லோவாக இருந்தாலும் நல்லா இருக்காதுல்ல. அதனால் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ப்ளவுஸில் அளவு ப்ளவுஸில் என்ன இருந்துச்சோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸு. இதுக்கும் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கஸ்டமரே நம்மளுக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. இந்த டிசைன் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சென்ட் பண்ணிட்டாங்க. கேன்வாஸ் யூஸ் பண்ணி அந்த பார்டரை எடுத்து வைக்க சொல்லியிருந்தாங்க. அடுத்தது கீழே வந்து அந்த மாதிரி முக்கோணமாக மடித்து வைக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து மடித்து கிழிச்சு எல்லாமே வச்சாச்சு. ஆனால் என்ன, நம்ம கேன்வாஸ் ஒர்க் பண்ணது வந்து பார்க்க நல்லா பளிச்சுன்னு தெரியுது. ஆனால் அதுக்கு அடியில் க்ரீன் கலர் பாட்டமில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது மட்டும் நல்லா பளிச்சுன்னே தெரியலை. ஸோ அது மட்டும்தான் இந்த ப்ளவுஸில் ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா சேம் கலரில் கிளாத் நம்ம வச்சதால் அப்படி இருக்குது. அது வந்து கஸ்டமரோட விருப்பம் தான். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, கஸ்டமரோட விருப்பம். இது வந்து ப்ளவுஸ் பார்க்கும்போது இந்த வீடியோவில் நல்லா தெளிவாக தெரியுது.
அந்த க்ரீன் கலரில் ஒரே கிளாத்தில் வச்சுருந்தாலுமே அதோட நான் வந்து அந்த இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது இதில் தெரியுது. ஆனால் ஒருத்தவங்க வியர் பண்ணி இருக்கும்போது நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது இது தெரியாதுல்ல. ஸோ அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இப்போது அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மரக்கலர் ஒரு மாதிரி மரக்கலரில் இருந்துச்சு. காப்பி கலர் அந்த மாதிரி சொல்லலாம் இந்த ப்ளவுஸு. இது வந்து ஒன்றுமே பண்ண வேண்டாம், நார்மலாக ஸ்டிச் பண்ண சொல்லிட்டாங்க. இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தமாக தான் இருந்துச்சு. அதனால் நான் அப்படியே ஸ்லீவுக்குலாம் பார்த்திங்கன்னா அடித்து திருப்பிட்டேன். இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. அதாவது சைடு ஜாயின் பண்ணது எல்லா ஒர்க்குமே நம்ம ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி முடித்து போட்ட பிறகு கீழே போட்டு பார்க்கும்போது அதோட ஃபினிஷிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கே ஒரு மனசு திருப்தியாக இருக்கும்ல. அந்த மாதிரி இந்த ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா பார்க்க சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் பிரேசோ சில்க் சொல்லுவாங்க, பிரேசோ சாரீ சொல்லுவாங்கள்ல அந்த சாரீ. இது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே நார்மலாக பண்ண சொன்னாங்க. ஆனால் நெக்கு ஷேப் மட்டும் வேறு வைக்க சொல்லியிருந்தாங்க. இதில் கேன்வாஸ் வைக்கட்டுமா அப்படின்னு கேட்டதுக்கு அதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேன்வாஸ் வச்சா தான் அந்த நெக்கோட நம்ம வளைச்சி கொடுக்குறது வந்து பார்க்க நல்லாயிருக்கும். இந்த கிளாத் வந்து ரொம்ப லேஸாக இருக்கிறதுனால நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னேன். ஆனால் கஸ்டமர் வந்து வேண்டாம், இது வந்து நார்மலாக தானே ஸ்டிச் பண்ணுறோம், அதனால் கேன்வாஸ்லாம் வேண்டாம், நீங்கள் வந்து இந்த மாதிரி நெக்கு ஷேப்பு மட்டும் இந்த மாதிரி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம அதை மட்டும் வச்சு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ப்ளவுஸு. இதுவும் வந்து நார்மல் தான், நார்மலாக ஸ்டிச் பண்ணி ஒரு நாட்டு வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரியே வச்சாச்சு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப டைம் கொடுக்கவே இல்லை. ரொம்ப நாள் வரைக்கும் ஒரு 10 நாள் கூட எனக்கு டைம் கொடுக்கல. எனக்கு சீக்கிரமாக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நம்ம கடகடன்னு சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் அனுப்ப முடியுமோ அந்தளவுக்கு சீக்கிரம் இந்த ஸ்டிச் பண்ணி இன்றைக்கி கொரியர் பண்ணியாச்சு. இப்போ நான் காட்டின ப்ளவுஸில் உங்களுக்கு எந்த ப்ளவுஸ் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.